படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. கொடுக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். கையின் பிரயாசங்களை என் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். என் தேவன் அவ்வண்ணமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய கரத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் நாங்கள் படைத்த காணிக்கை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என் தேவன் அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. உங்க நாம மாத்திரம் மேம்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்புகள். ஆராதனை முடிந்ததும் சகோதரர் கூட்டம் மேலே உள்ள சென்ட் ஜான் ஹாலிலே 10:30 முதல் 12:30 வரை நடைபெறும். சகோதரர் கூட்டம் சகோதர் பாஸ்கருடைய இல்லத்தில் 10:45 முதல் 12:45 வரை நடைபெறும். சனிக்கிழமை காலை உபவாச கூட்டம் நாளை காலை 10 முதல் பகல் 1 மணி வரை சென்ட் மேத்யூ ஹாலில் நடைபெறும். சனிக்கிழமை விடுமுறை இருக்கிற கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வரும் திங்கள் மாலை கூட்டம் 8 முதல் 10:30 வரைக்கும் நடைபெறும். அறிவுறுத்தபடி இது குடும்ப ஓரியன்டேஷன் டே ஆக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. சபையில் உள்ள, அதாவது யுஏஇலே குடும்பமாக உள்ள அனைத்து புதிய மற்றும் பழைய குடும்பங்கள், நியூலி மேரிட் கப்பிள்ஸ் அனைவரும் இதில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதில் தனியாக இங்கு யுஏஇயில் உள்ள சகோதரர்கள் கலந்து கொள்ள தேவையில்லை. குடும்பமாக இருக்கிறவர்கள் அது மட்டுமல்ல, தனியாக உள்ள சகோதரிகளும் இதில் கலந்து கொள்ளலாம். ஏற்கனவே சகோதரர்கள் ஓரியன்டேஷனில் நாங்கள் இது காரியங்கள் செய்யும் பொழுது அதில் டேட்டா பேஸ் எடுப்பதற்காக ஒரு ஃபார்ம் கொடுத்து அதில் அங்கத்தினர்கள் பூர்த்தி செய்து கேட்டோம். அதில் யுஏஇ ஐடி மற்றும் பாஸ்போர்ட் நம்பர்கள் இருந்தால் நீங்கள் அதனை குறித்து வந்து அதில் எழுதி கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுறீர்கள். குடும்பங்கள் தயவுசெய்து எழுந்துடுங்க. வர முடிந்த குடும்பங்கள் எல்லாம், எல்டர்ஸ், லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து குடும்பங்கள் எல்லாரும் என்னை சேர்ந்த எல்லாரும் எழுந்து வரணும். எல்லா குடும்பங்களும். வெஸ்லி, குமார் பாருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, அடுத்த வார திங்கள் மாலை ஆராதனை, அதாவது இந்த வாரம் அல்ல, 19ஆம் தேதி அறிவித்தபடி ஃபேமிலி சிங் சாங் சர்வீஸாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. குடும்பங்களும் தம்பதிகள் மற்றும் குடும்பமாக உள்ளவர்கள் மற்றும் தனியாக உள்ள சகோதரிகள் இங்கு கலந்து கொண்ட தேவநாட்டுக்கு மகிமையாக பாடல்களை பாட இருக்கிறார்கள். ஏற்கனவே அறிவித்தபடி குரல் வளர்த்தால நம்முடைய தேவனுக்கு நாமத்தை மையப்படுத்தக்கதாக குடும்பமாக நீங்கள் வந்து பாடல்களை பாடி தேவனத்தை மையப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவ்வாறு விரும்ப இன்னும் பேர் கொடுக்காதவர்கள் சகோதர சகோதரி ஜெயராஜிடம் உடைய பேரை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வரும் வியாழன் 15ஆம் தேதி அரசாங்க விடுமுறையாக இருப்பதனால அறிவித்தபடி சபையிலிருந்து ஃபுஜரா கொர்ஃபக்கான் கல்பாக்கு ஒரு பிக்னிக் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மற்ற இடங்களிலே மிகவும் ரஷ்ஷாக இருக்கும். அஜ்மான் அலைன் என்று சொன்னால் அங்கே சூடு, அங்கே இருக்க தங்கும் இடமில்லை. அபுதாபி நெருக்கமாக இருக்கும். அதனாலே அவர்கள் தம்பி ஆல்வின் அவர்கள் ப்ரிஃபர் பண்ணது ஃபுஜரா கொர்ஃபக்கான் கல்பா என்றால் குடும்பங்கள் ஓய்வெடுக்கவும் மற்றும் பார்க்கு மற்றும் பீச் இருக்கும் என்று சொன்னதுனாலே அவர் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. குடும்பங்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் நீங்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம். விரும்புகிறவர்கள் உங்கள் பேரை ஜெயராஜ் மற்றும் சுனிகள் பெனியிடம் கொடுத்து பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பெரியவர்களுக்கு 20 டிராம், சிறு பிள்ளைகளுக்கு 10 டிராம். அதை தொடர்ந்து அடுத்த நாள் காலை ஆராதனை உண்டு. அதனால் யாரும் வராமல் இருந்துடக்கூடாது. போன தடவை கபடி அதெல்லாம் விளையாண்டு டயர்டாயிட்டோன்னு சொல்லி எல்லாம் வரக்கூடாது. எல்லாம் ஒழுங்காக சபைக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும். அடுத்த வார காலை ஆராதனை மைசூரிலிருந்து ஊழியம் செய்யும் சார் ஜான் இளங்கோவன் அவர்கள் தேவ செய்தியை மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். டிசம்பர் 1ஆம் தேதி துபாய் அல்நாசர் நெதர்லாண்டில் மாலை 8 முதல் 10 வரைக்கும் உள்ள பொதுக்கூட்டத்தில் சகோதரர் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் தேவ செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள். அனைத்து தமிழ் கிறிஸ்தவ சபைகளும் இது கலந்து கொள்ளும்படி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் கலந்து கொள்ள விரும்பும் நம்முடைய சபை பிள்ளைகளுக்கு பஸ் வசதி தேவை என்றால், அது மல்கோயினா இருக்கட்டும், அஜ்மானா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், சாஜாவில் இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை ஜெயராஜ் மற்றும் சுனிகரிடம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நோட்டீஸ் அடுத்த வாரம் அவர்கள் வைப்பார்கள். நம் சபை இதை ஒழுங்கு நடத்தவில்லை. சில ஆர்வமிக்க சபை பாகுபாடற்ற சகோதரர்கள் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். இன்று காலை ஆராதனை முடிந்ததும் டீன் சர்ச் வழக்கமாக நடைபெறும்.
அவ்வாறு கிட்ஸ் சிறு பிள்ளைகள் ப்ரோக்ராம் 11 மணி வரைக்கும் தான் இருக்கும். சிறு பிள்ளைகள், அதனால பெற்றோர்கள் அவளை விட்டு உடனடியாக இருந்து அழைத்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுறீர்கள். நீங்கள் தொடர்புக்கு சகோதரி கிர்சம் மற்றும் துறையை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுறீர்கள். டாப்டி பைபிள் கோர்ஸ் வரும் செவ்வாய் மற்றும் அடுத்த செவ்வாய் 2 செவ்வாய், வருகிற செவ்வாய் 11th, 13th and 20th செவ்வாய் தொடர்ந்து நடக்கும். கடந்த உபவாச கூட்டத்திலே பாஸ்டர் மோகன் அவர்கள் கொடுத்த செய்தியும் மற்றும் கடந்த வாரத்திலே சர் ஆல்பர்ட் சால்வன் சபை கொடுத்த செய்திகள் சிடிக்கள் வெளியே வைக்கப்பட்டுள்ளன. சபைக்கு சில குழுக்களை ஜனவரி மாதம் நேரம் ஆகிவிட்டது. சில 12 குழுக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அது வரும் அடுத்த வெள்ளிக்கிழமை இல்லை வரும் நாட்களிலே விரிவாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். சபையுடைய சொந்த இடத்திற்காக ஒரு புதிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஆலயம் கட்டுவித்தல் மற்றும் மிஷனரி தேவைகள், ஆண்டுக்கு 2 ஆலயம் சபையிலிருந்து கட்ட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஒன்று சவுத் இந்தியாவிலும் ஒன்று நார்த் இந்தியாவிலும் இதற்காக ஒரு புது குழு அமைக்கப்பட உள்ளது. நல்ல சமாரியன் வெளி மற்றும் உள் தேவைகள் சந்திக்க ஒரு புது குழு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. சபை தேவைகளை நிறைவு செய்ய ஒரு புது குழு மற்றும் நிகழ்வுகள் ஒழுங்குபடுத்தும் குழு ஒன்றும் தகவல் தொழில்நுட்ப குழு ஒன்றும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மட்டுமில்லாமல் ஆவிக்குரிய ஜீவித்துக்கென்று ஜெபக்குழு செயின் ப்ரேயருக்காக ஒரு புதிய குழுவும் அதோடு இணைந்து நார்மலாக இருக்கும் ஜெப கொடுகையும் குழுவும் ஒன்று ஏற்கனவே அறிவித்துள்ளது. மற்றும் கேம்ப் விசிட் மற்றும் புது ஃபேமிலி விசிட் என்று புதிதாக சில டீம் ஃபார்ம் பண்ண இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் அட்வைஸ் டீம், நம் சபையில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த சகோதரி அடங்கிய ஒரு குழு ஒழுங்கு செய்யப்பட உள்ளது. ஏனென்றால் அநேக நல்ல பிள்ளைகள் இந்த பலவீனத்தை வெளியிலே அவர்கள் சொல்லாமல் மறைத்து வைப்பதனாலே வரும் விளைவுகளை சமீப நாட்களிலே கண்டதினாலே இவ்வாறு சபையிலே ஒரு இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதில் இருக்கும் நம்முடைய சபையில் இருக்கும் மருத்துவ சார்ந்தவர்கள் ஒத்துழைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவர் குடும்ப வாலிப சகோதர ஆலோசனை கவுன்சிலிங் டீம் ஒன்றும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை தீர்வு குழு என்று ஒரு 12 குழுக்கள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. வரும் நாட்களை இவர்களை பற்றி தீர்மானமாக நாம் அறிவிப்போம். நன்றிப்போம். ஜலத்தாப்பனின் தர்மியான ஆசிக்கப்பட்ட அந்த மன மகிழ்ச்சியின் இந்த கால்வியத்துக்காக நன்றியப்பா. மட்டுமா கத்த நாம் மைப்பட்ட கிருபைக்காக நன்றி. இவனு கத்தடைய வார்த்தைக்காக காத்திருக்க செய்து கொடுக்க தாசனை திறத்துக்கு மறுத்து கொண்டு ஏற்ற வார்த்தை கொடுத்து நேர்த்துடுமாய் எல்லாம் வல்ல கத்தனை இயேசுக்கு ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. துரை அவர்கள் தேவார்த்தையை பந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்திற்காக வாய்ப்புக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான போதகருக்கும் உதவி போதகர்களுக்கும் சபையின் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் சொல்லி முடித்ததை நான் தொடர்ந்து எடுத்துச் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த நாளிலே உங்களோடு இணைந்து ஆரோக்கியமான வாழ்வு, ஹெல்தி லிவிங், ஆரோக்கியமான வாழ்வு என்கிற தலைப்பிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இந்த செய்தியினுடைய தியானத்தினுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய சபையிலே நம்முடைய குடும்பத்திலே நமக்கு அறிமுகமான அநேக நண்பர்கள் சகோதரர்கள் அநேக பலவீனங்களிலே வியாதிகளிலே சோர்வுகளிலே பாதிக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். சில சகோதரர்கள் நம்மை விட்டு பிரிந்து போன அந்த வேதனையான சூழலை நாம் அனுபவித்திருக்கிறோம். அந்த சமயங்களிலே நாம் கலங்கினோம், வேதனைப்பட்டோம், வருந்தினோம், அவர்களுக்காக கண்ணீரோடு நாம் ஜெபித்தோம். ஆனால் அதோடு விட்டுவிட்டோம் என்றால் ஒரு ஆவிக்குரிய நிலையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அது தவறு. அவ்வாறு விட்டு விடுவது தவறு. தொடர்ந்து அதை குறித்து நாம் சற்று சிந்திக்க வேண்டும் என்று ஆவியானவரால் தெளிவாக உணர்த்தப்பட்டதனாலே எங்கள் பிரேயர் செல்லே நான் ஒரு 5 நிமிடம் இந்த காரியத்தை குறித்து நான் பேசினேன். அங்கு கிடைத்த ஒரு ஃபீட்பேக்கின் அடிப்படையில் தொடர்ந்து ஆவியானோடு சமூகத்தில் ஜெபித்த பொழுது இதை குறித்து இன்னும் சற்று விரிவாக
பேச வேண்டும் என்று ஆவியானவர்கள் உணர்த்தப்பட்டு உங்கள் முன்பாக நிற்கிறேன். ஒரு 5 தலைப்புகளிலே ஆரோக்கியமான வாழ்வு, ஹெல்த்தி